பொதுவாக ஒரு கேம் உருவாக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேமுக்காக ரியல் லைஃப்ல இருந்து பல விஷயங்களை வந்து அடாப்ட் பண்ணுவாங்க, ரெஃபரன்ஸ் எடுப்பாங்க. சில நேரங்களில் ரியல் லைஃப் பிளேஸ் அப்படியே இருக்கும், சில நேரங்களில் வந்து ஊர் பேரை மாற்றி கித்திட்டு ஏதாவது வந்து கொலைபடி பண்ணிப்பாங்க. உங்க தோப்பனார் பேரு ஏன் தேவசம் எதுவும் நடத்த போறியா? அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா GTA San Andreasக்குள்ளேயுமே வந்து பல இடங்கள் வந்து கேமுக்குள்ள இடங்கள் ரியல் லைஃப்லையுமே இருக்குது. அப்படி எந்த இடத்த வந்து பார்த்து உருவாக்குறாங்க, அது எந்த இடம் ஏது இடம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். பாரு ஆனந்த் பாரு. இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா கேம் பிளேஸ் விசஸ் ரியல் பிளேஸ். டூர் போறாம தான் பார்க்க போறோம். எங்கே பேனர்ஜியை காணோம்? என்ன தேடுறாங்க? இதோ இங்க இருக்க மச்சான். அது என்ன ஏது அப்படின்றத வீடியோல பார்க்கலாம். சூப்பர். ஓவரா பேசாம வீடியோல போயிடலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணலையோ லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் வரப்போற சொல்ஜஸ், எவ்வளவு பெரிய விஷயம். ஸோ வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்ஜஸ். ஓவரா பேசாம வீடியோல போயிடலாம். நான் கந்தசாமி. இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. முதல்ல பார்க்க போறது லாஸ் சாண்டோஸ் விசஸ் லாஸ் ஏஞ்சல்ஸ். பொதுவாக GTA கேம்ஸ் அப்படின்றது முழுக்க அமெரிக்காவை பேஸ் எடுக்க பண்ணுற ஒரு கேம் தான். அமெரிக்காவில் தான் பல இடங்கள் இருக்கும். அந்த பல இடங்களில் ரெஃபரன்ஸ் எடுத்து இவங்க ஒரு பேர் வச்சு தான் வந்து கேம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. மஜா ஆகையா. GTA San Andreasல வந்து லாஸ் சாண்டோஸ் அப்படின்ற ஒரு சிட்டி இருந்திருக்கும். இந்த சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினலாக அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலஸ் அப்படின்னு இடம் இருந்திருக்கும். அந்த இடத்த பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து இடத்த உருவாக்கி இருந்திருப்பாங்க. என்ன நீங்களும் அதே மாதிரி உதாரணம் சொன்னா வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தான் US பேங்க் அப்படின்ற ஒரு பேங்குக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பில்டிங் ஒன்று இருந்திருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து GTA San Andreas வச்சுருப்பாங்க. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா இது வந்து US பேங்க் ஒன்று இல்லை, கொடுத்துடுறான் சுற்ற போறான். இது நம்ம மங்கி. அதே பேரை வச்சோம் அப்படின்னா எங்க பஞ்சாயத்து வந்துட போறாங்க அப்படின்ட்டு பயம் எப்படிலாம் வேலை செய்து பாத்தியா பையா? இது வந்து பேரே வைக்காம வச்சிருப்பாங்க. பேர் என்னம்மா? பேர் வைக்கலங்க. இது பேர் வைக்காதனால இந்த ஊர் பேர் வந்து லாஸ் சாண்டாஸா, அதனால லாஸ் சாண்டாஸ் டவர் அப்படின்ட்டு வந்து சும்மா செல்லமா வச்சிருப்பாங்க. கேமுக்குள்ள கேமுக்குள்ள வைக்கல, கேம் வருஷம் பேர் வச்சிருப்பாங்க. பட் இதே பாத்தீங்க அப்படின்னா GTA 5 இருந்திருக்கும். ஏன்னா ரெண்டுமே ஒரே ஊர் தான்ல, அதனால. பட் என்னன்னா வந்து GTA San Andreasல வந்து பேர் வைக்காம மட்டும் அதே மாதிரி வச்சா எங்க யாராவது கேள்வி கேட்பாங்க அப்படின்ட்டு எங்கடா வட்டி US பேங்க் அப்படின்றத மாஸ் பேங்க் பில்டிங் அப்படின்னு மாத்திருப்பாங்க. இப்படி சாமத்தியமா தொழில கத்துக்கிட்டு சைன் பண்ணிருக்கீங்க. ஸோ லாஸ் ஏஞ்சல்ஸ் தான் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸா மாறிடுது. அடுத்த பார்க்க போறது சாண்டா மோனிகா பீச். GTA San Andreasல பாத்தீங்க அப்படின்னா பெரிய பீச் இருந்திருக்கும். எல்லாரும் தொப்பியை கட்டி கையில கொடுத்து அப்படியே டைவ் அடிங்க. அந்த பீச்சில் பாத்தீங்க அப்படின்னா இடங்களா வந்து நீங்க வாக் பண்ற மாதிரி, அப்புறம் வந்து அந்த ராட்ல சுத்துற ரங்கராட்டம், ஜெயிண்ட் வீல் அதெல்லாம் கிடையாதுங்க. எங்க ஊர்ல அது பேர் ரங்கராட்டம் தாங்க. அவன போயிலடா. 10 ரூபா கூட சுத்தி காட்டுவாங்க அந்த காலத்துல. அதெல்லாம் ஒரு காலம். இந்த மாதிரி ஜெயிண்ட் வீலா இருக்கும் தெரியுமா? இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலே அமெரிக்காவில் இருக்கிற ஒரு இடம் தான். சரியா சொன்னா இந்த இடத்துல பேரு வந்து சாண்டா மோனிகா பீச் ஆச்சு. இந்த சாண்டா மோனிகான்ற பேர் தான் இந்த காட் ஆஃப் வார் உருவாக்குறாங்களா கம்பெனி, அந்த டெவலப்பர் கம்பெனி பேரை வச்சிருந்துருப்பாங்க. சரியா இருக்குடா அண்ணன் எடுத்துக்கிட்டேன். இந்த சாண்டா மரியா பீச் பாத்தீங்க அப்படின்னா GTA San Andreasக்குள்ள அதே பேர் வச்சிருக்க மாட்டாங்க, சாண்டா மரியா பீச் அப்படின்ட்டு வந்து மாத்திருப்பாங்க. மற்றபடி அங்கேருந்து பல விஷயங்களை இன்ஸ்பயர் பண்ணி இதுக்குள்ள வச்சுருந்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு செல்லர் படம் வந்திருக்கு. செல்லரை பார்த்து தமிழ் ஆட்டைப்படுத்தாங்க நாயகன் அப்படின்ட்டு. கமல் நாயகன் வேற நாயகன். வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா பாஸ். அது இருக்கட்டும், கையில இருந்த பிரேஸ்லெட்டாங்க. பிரேஸ்லெட்டா எயிட்டர் அது ஏயா கேட்குற? டாமி மாதிரி கெட்டப் போட்டு வரலான்ட்டு ஆசையா மாமேட் வாங்கி கொடுத்த பிரேஸ்லெட் போட்டு ஜாலியாக வந்தியா. பிரேஸ்லெட் மின்னுதுன்னு கண்ணு வச்சு இப்போ கச அடைகளை தூக்கிட்டு இருக்கியாது. 1000 ரூபாய் தரான். யார் தரான்? நான் தரான். பாஸ் அது அடங்களை போடலாம், பரவாயில்ல, சம்பளத்தை கொடுங்க. இதே பீச் பாத்தீங்க அப்படின்னா GTA 5லயுமே காமிச்சிருப்பாங்க. பட் GTA San Andreasக்கும் வைஸ் சிட்டிக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருந்திருக்கும். முடிஞ்சா GTA 5 விசஸ் GTA San Andreas அப்படின்ற வீடியோ ட்ரை பண்றேன். அடுத்தா பார்க்க போறது லாஸ் வேகாஸ். அமெரிக்காவில் ரொம்ப ஆடம்பரமான கேலிக்கான நகரம் தான் வந்து லாஸ் வேகாஸ். லாஸ் வேகாஸை வந்து பல படங்களை காமிச்சிருப்பாங்க. சரியா சொன்னா வந்து இப்போ நம்ம ஸ்னேடர் எடுத்தா தெரியுமா, டான் ஆஃப் த டெத், அது வந்து பழசா ஆயிடுச்சா. அந்த படத்துலேயே வந்து மெயின் இடமா வந்து இந்த இடமா இருந்திருக்கும். ஸோ வந்து இந்த அளவுக்கு ஐகானிக்கான பிளேஸை எப்படி இந்த கேம்ல வந்து விற்காம இருக்கிறது அப்படின்ட்டு ராக் சார் வந்து அந்த ஊரையே வந்து கேம்ல கொண்டு வந்திருப்பாங்க. எங்க அப்புறம் நீங்க ஊருக்கு போறீங்க? ஊர்ல போய் என்னத்த பண்ண போறீங்க? வேற எங்கயாச்சும் போய் இறங்குப்பா.
பட் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த ஊர் பேர் அப்படியே விற்க முடியாதுன்றதுனால லாஸ் வேகாஸ்ன்ற பேரை லாஸ் வெஞ்சுராஸ் அப்படின்னு மாத்திருப்பாங்க. பேர் மட்டும் வித்தியாசம், மற்றபடி பல ஹோட்டல்கள் பல இடங்கள் எல்லாமே வந்து அப்படியே இருந்திருக்கும். சரியா சொல்லலாம் அப்படின்னா லக்ஸர் ஹோட்டல் அப்படின்ட்டு உண்மையே வந்து அமெரிக்காவில் ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா அங்கே வந்து உலக அதிசயங்கள் சில இருக்கும் இல்லையா, பிரமிட் இருக்கு தெரியுமா, பிரமிட். நல்ல ஆக்சிடென்ட் ஒரு போஸ்ட் கொடுங்க. அப்ப நாய்மா கண்ட்ரி அப்படின்ட்டு இந்த மாதிரி எகிப்தை பேஸ் பண்ண பல விஷயங்கள் தெரியுமா, அது வந்து அப்படியே வந்து அந்த ஹோட்டல் இருந்திருக்கும். அது நீங்க வந்து GTA San Andreasல கேம் குள்ள போயும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம கேசினோ கிளிட்டர் பயனர் அப்படின்ற இடமும் அது இருந்திருக்கும். இது என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா நீங்க பொதுவா வந்து இந்த San Andreas ட்ரைலர்ல பெரும்பாலான போட்டோக்கள்ல வந்து பார்த்திருப்பீங்க, நம்ம கேண்டி சாக்ஸ் வந்து உட்காந்து காலாடிட்டு இருப்பாங்க இல்லையா. யாரு கேண்டி சாக்ஸ், கவர்ச்சி கண்ணி கேண்டி சாக்ஸ். நம்ம கேண்டி சாக்ஸ் வந்து காலிட்டு இருக்க மாதிரி மிகப்பெரிய ஒரு லைட்லாம் வச்சு பெரிய பேனர் வச்சிருப்பாங்க தெரியுமா. பக்கத்திலே வந்து நம்ம ரியல் எஸ்டேட் ஓனர் ஆவரி வந்து தலை தொப்பி வச்சுட்டு இருப்பார். இது பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து எதர்ச்சியா வந்து சும்மாங்கிட்டே விற்கணுமே அப்படின்னு வச்சது இல்ல. உண்மையிலே அமெரிக்காவில் கேஷ்னு விளையாடுறதுக்குன்ட்டு அந்த இடம் இருக்கு, லாஸ் வேகாஸ்ல இருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரீட்லயே கேண்டி சாக்ஸுக்கு பதில் வைல்டு வெஸ்ட் டைம்ல இருந்த ஒரு பொண்ணு வந்து அந்த வைல்டு வெஸ்ட் காஸ்டியூம்ல காலாடிட்டு இருக்க மாதிரி ஒரு பொம்மை இருந்திருக்கும். அந்த பொம்மைக்கு பதில் தான் நம்ம கேண்டி சாக்ஸ் வச்சிருந்திருப்பாங்க. அந்த பொம்மையாவது ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிருக்குமா? இல்லை, அதுவும் அப்படி இருக்காது. ஓகே சார்லஸ், இது வந்து பார்ட் 1 தான். அது மட்டும் இல்லாமல் GTA San Andreas மட்டும் தான் இது. இந்த மாதிரி GTA Vice Cityலையும் இருக்குது, GTA 5லையும் இருக்குது. அதெல்லாம் வந்து நல்லா போச்சு அப்படின்னா அடுத்த இதில் வந்து சொல்கிறேன் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. இது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன இடங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து போய் பார்த்துட்டு முடிஞ்சால் வந்து இன்ஸ்டால் அண்ட் டேக் பண்ணுங்கள். ப்ரோ நான் போனோம் ப்ரோ, இந்த இடத்துக்கு போகிறோம் பார்த்தோம் ப்ரோ அப்படின்ட்டு வந்து நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வந்து என்கிட்ட சொல்லுங்கள். நானும் பார்த்து சந்தோஷப்படுறேன். சும்மா லைக் பண்ணிட்டுப்பாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுப்பாங்க. நம்ம வந்து 1 லட்சத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். ஸோ வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கள். ஓகே இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். போடுறேன். பாய்.